ஹலோ கைஸ், செகண்ட் டைம் நம்ம சென்னையில் காமிகான் நடக்குது. ஸோ இதுக்கு நாங்கள் சாட்டர்டே போயிருந்தோம். ஸோ இதில் என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். போன வருஷம் எங்கே சென்னை காமிகான் நடந்துச்சோ சேம் எக்ஸாக்ட் லொக்கேஷனில் தான் இந்த வருஷமும் சென்னை காமிகான் நடக்குது. நந்தனமில் உள்ள சென்னை ட்ரேட் சென்டரில் நாங்கள் ஆன்லைன் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டு என்ட்ரி பேண்ட் வாங்கிட்டு அப்புறம் ஃபிஷ் பம்ப் அடிச்சுட்டு உள்ளே போய் செக்யூரிட்டி செக்அப் கொஞ்சம் வந்துச்சு. டிக்கெட் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பன் கோடு கொடுத்தாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ் பிக்கப் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு நம்ம அந்த கூப்பனை கொடுத்தா அவங்க குட்டீஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதான் நாங்கள் போய் பிக்கப் பண்ணிட்டோம். லாஸ்ட் டைம் கொடுத்த இம்பாக்ட்ல வந்து வித்தியாசமா தான் தந்திருப்பாங்கன்னு எதிர்பார்ப்பீங்க. அதான் கிடையாது. அதே போஸ்ட், நம்ம படிக்காத ஒரு புக்கு, அந்த பேக், அதே பேக். குட்டீஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு உள்ளே என்ட்ரி பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டோர்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காஸ்ப்ளே எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு இன்டர்வியூ நீங்களே பாருங்களேன். லைக் எனக்கு வந்துட்டு உல்வரின் சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். ஸோ எக்ஸ்மென்ல இருந்து ஃபேவரட் கேரக்டர் உல்வரின். ஸோ நவ் எல்லோ சூட்ல வந்தோடனே இட்ஸ் லைக் ஹேட் டு டு காமிக் சூட்ல வந்ததனால ஹேட் டு டு இட் திஸ் டைம். அதனால வந்தேன். சூப்பர் ப்ரோ. Thank you. Madara Uchiha. Yeah. So how you inspired? It's basically the character that relates me a lot with the point of view about the society. Okay. So obviously the world is an actor's world right now. My name is Yeah, truly that's what really made me to do the Madara character. Yeah. Okay. He's a foreign. So I promote this movie to Japan. Like, he's a broken hero, that's the reason. People is If interesting, you ask me though, he's not a villain. Anime mindset, right? Yeah, he's not a villain. Yeah, truly. So Fatima, ne? Okay. ஒரு வழியாக காஸ்ப்ளே கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த சைடு திரும்பினா பயங்கர கூட்டம் கைஸ், பயங்கரம் போன வாட்டியோட. இதான் கேமிங் கானோட கேமிங் ஏரியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா PS5 கேம்ஸ் இருக்கு, அப்புறம் Nintendo Switch கேம்ஸ் இருக்கு, அப்புறம் சிமுலேஷன் PC கேம்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க இங்க வந்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஒரு வாட்டி ட்ரையல் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு சிமுலேஷன் கேம்ஸ்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையில அது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இதுவரை நான் கண்ட்ரோலர் அண்ட் கீபோர்ட் மவுஸில் தான் விளாண்டு பார்த்தேன். இது ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அனிமேயோட இதுவும் இருக்கு, மங்காஸும் இருக்கு. முக்காவாசி எடிஷன் வச்சிருக்காங்க. எந்த ஒரு டெத் நோட் கூட பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனால் எவ்வளோ வரும்னு தான் தெரில. நம்ம ஆன்லைன்லேயே பிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். டிசைனர்ஸ் இவங்களோட போஸ்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப விஷுவலாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. எக்ஸப்ட் அவங்க பிராண்டு போஸ்டர் விட்டுருங்க. நம்ம தமிழ் மூவி போஸ்டர்ஸ் இங்கே நம்ம மங்கா மட்டும் தான் இருக்குன்னு நினச்சோம். பட் ஆனால் காமிக்ஸ், DC காமிக்ஸ், மார்வல் காமிக்ஸ் எல்லாமே இருக்கு. அங்க இருக்காரு நம்ம எக்ஸ்போஸ் நாயகன் மதன் கௌரி காஸ்ப்ளே கோபிநாத். காமிகானில் ஒரு 3 போஸ்டர் வாங்கலாம்னு இருந்தேன். ஸோ எனக்கு பிடிச்ச சூப்பர்மேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கர் அண்ட் டோட்டல் ஜஸ்டிஸ் லீக் வச்சு ஒரு போஸ்டர் வாங்கிட்டேன். இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம். இந்த சைடு திரும்பினா நம்ம சூப்பர்மேனோட டெவில் வெர்ஷன் ஒன்று இருந்துச்சு. அது அல்டிமேட்டாக இருந்துச்சு பார்க்கவே. அண்டு நிறையா போஸ்டர்ஸ், நமக்கு பிடிச்ச அனிமே போஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் அனிமே லைட்னிங், வால்பேப்பர் எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் என்ன ப்ரைஸ் தான் கொஞ்சம் இல்லை, நல்லாவே அதிகம். காமிகானோட கோர் எலிமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ப்ளே ஈவெண்ட் தான். நாங்கள் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு டேரெக்டாக காஸ்ப்ளே ஈவெண்ட்டுக்கு போயிட்டோம். I am the ghost of the Uchiha. And I want to try it out in front of the crowd. So, let's see. Thank you. I'm the creature. I'm the slaughter you all and drink your blood. ஈவெண்ட்டையும் ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு அப்புறம் பசிக்குதேன்னு சொல்லிட்டு எங்கடா ஃபுட் கோர்ட்டுன்னு தேடிட்டு இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா 3rd செஷனில் இருந்துச்சு. இந்த என்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா 3வது செஷனில் இருந்துச்சு. கேமிங் கானோட ஃபுட் கோர்ட். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா நம்ம இந்த கார்டை பே பண்ணி தான் நம்ம எல்லாமே வாங்க முடியும். இந்த கார்டுக்கு சில ரீசார்ஜ் வேறு பண்ணணும்.
ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஃபுட்டு எல்லாமே ஓவர் ப்ரைஸ்டாக இருக்கு. சூப்பராக இருக்குது வசந்த். நார்மல் தெருக்கடை காஃபி மாதிரி தான் இருக்குது. அது போல்ட்டு பண்ணி வச்சிருக்காங்க 200 அப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களோட கொஞ்சம் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு போஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டோம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா காமிக்கான் வந்து நல்லாவே இருந்துச்சு. காஸ்ப்ளேவாக இருக்கட்டும், ஈவெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங். ஸோ 950 டிக்கெட் ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் உள்ள ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் 60 ரூபா நான் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ரைஸிங்காக இருந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் நிறையா பேர் வருவாங்க. Bye. Hello everyone. So yeah, see you in next Comic Con.